சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவோட முன்னாடி பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க फ्रेंड्स, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இது ஒரு கலக்கல் குடும்ப ஸ்டோரியா மினி கார்ட்டூன் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் फ्रेंड्स, மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க கிராமத்து வாழ்க்கை கதைக்குள்ள போலாம். அக்கா ரோசப்பாக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா. அப்ப பேசுனது நான் இல்லக்கா, என்னைய மாதிரி வேற ஒருத்தி வந்து பேசிட்டு போயிருக்கா. டோப்பமெண்ட நாங்க கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருந்த, நீ தான் பேசுனா. என்ன வேற ஒருத்தி போய் சொல்றியோ? இல்ல நெட்டச்சிக்கா, நான் பேசல, என் வாய் தான் பேசியிருக்கேன்னு நினைக்கேன். என்னை நினைச்சா எனக்கே பிடிக்கல, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் உனக்கு என்ன அக்காவா மாட்டேனா? நெட்டச்சிக்கா எனக்கா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கக்கா. நீ பேசின வாய்க்கு யாராலும் பண்ண முடியாது. ரெக்கமெண்டேஷன் ஓடி பேர் டோப்பமெண்ட. ரோசப்பாக்கா என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்கக்கா உங்க வாய்னால. சரோஜா எழுந்திருந்தா மன்னிக்க என்ன இருக்கு? இல்லக்கா நீங்க என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. முன்னாடி பாக்குற மாதிரியே இப்பயும் பாப்பேன்னு சொல்லுங்கக்கா. சரோஜா நான் அப்படிலாம் யாரையும் ஒதுக்கி வச்சு பார்க்க மாட்டேன். நான் எப்பவும் போலதான் எல்லாரையும் பாப்பேன். ஏக்கா எனக்கு சோறு போடுவேன்னு சொல்லுங்கக்கா. எனக்காக ராணியக்காட்ட வந்து கொஞ்சம் ஏண்டு பேசுங்கக்கா. ஐயோ சரோஜா நீ தானே இவள ஒரு மாதிரி பேசுனா, நீயே அவியிட்ட போய் பேசு சரோஜா. ஏக்கா அவிய சிங்க மாதிரிக்கா, அவிய முகத்தை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குக்கா. அப்போ அந்த சிங்கத்தின் பரடி முடியே பிடிச்சி தொங்கி விளையாண்டுட்டு போனியே, அப்போ இந்த சரோஜா எங்க போன? ஆட்டம் ஓவரால இருந்துச்சு. இப்ப அந்த வாயெல்லாம் எங்க போச்சு? ஏக்கா அப்ப பேசினது வேற வாய்க்கா, இப்ப பேசியதாக்கா என் வாயி. கெட்டச்சியக்கா பழசெல்லாம் கிளறி விடாதுங்கக்கா. தங்கச்சியா என்ன நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்கக்கா. பேதி எடுப்பா, முழு கிளவியாக போற. நீ எனக்கு தங்கச்சியாக்கும். என்னை வந்து மேடம் நீ கூப்பிடு, மேடம். அதுவும் குழந்தை மேடம் நீ கூப்பிடு. மேடமா மேடம், இதான் சான்ஸ்னு பேச வைக்க. மேடம் நெட்டச்சி மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம். நாங்களாம் மன்னிச்சாச்சு. உங்களை உண்மையா மன்னிக்க வேண்டிய ஆளு உள்ள இருக்கு, போங்க. சரோஜா முதல்ல எழுந்துரு. ஏக்கா என்னை நீங்க மன்னிச்சிட்டீங்களக்கா. யார் மன்னிச்சாலும் மன்னிக்காட்டி நீங்க என்னை மன்னிச்சதாக்கா எனக்கு பெரிய விஷயம். எதுக்கு நான் உங்க கைனால நிறைய நாள் நான் சோறு தின்றுக்கேக்கா. டோப்பமெண்ட நிறைய நாள் சோறு தின்னா என்ன மொத்தமா பேசிவிட்டியவியல? நான் அவியல என்ன பேசினேன்? எனக்கு நிறைய நாள் சோறு போட்ட கை, இந்த கைக்கு வேலை கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். எனக்கு 1 கோடி பணம் கிடைக்கும், நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஒண்ணு நடக்காம போய் பாம்போல வந்து நிக்கேன். தெரியும் டோப்பமெண்ட, ரொம்ப நடிக்காத. டோப்பமெண்ட கனவு கணிய நீ காலமிக்க விடுங்க, கையமிக்க விடுங்க. உண்மையிலே உனக்கு 1 கோடி கிடைச்சிருந்தா எங்களெல்லாம் என்ன பாடுபடுத்திருப்பா? கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? இந்த நெட்டச்சியே இப்படி பேசி இழந்து ராணி என்னெல்லாம் பேசுவா? ரோசப்பா கைனி மன்னிச்சிட்டீங்களாக்கா. உங்க காலை காணோம், இல்லைன்னா காலை தொட்டு கும்பிட்டுருப்பேன். டோப்பமெண்ட காலு இருக்குது பாரு. அது புடவை கீழே மறைஞ்சு போச்சு, இல்லைன்னா காலை தொட்டு தொட்டு கும்பிட்டுருப்பேன். அப்பதான் எனக்கு அறிவே வந்திருக்கும்னு நினைக்கேன். டோப்பமெண்ட என் கால் நல்லா தெரியுது பாருங்க. வா, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னால உன் காலில் விழ மாட்டேன். நீ எனக்கு தங்கச்சி தானே? ரொம்ப நல்லா தான் நடிக்கா. பேதி எடுப்பா, என்ன ஆட்டம் ஆடினா? கொஞ்சோண்டு ஆட்டினியாக்கும். நானே உணர்ந்துதான் வந்திருக்கேன். சரோஜா என்னதான் இருந்தாலும் பணம் வந்துட்டுன்னு நினைச்சிட்டு இப்படிலாம் யாரையும் பேசக்கூடாது சரோஜா. நல்ல வேலை எங்க அம்மா இங்க இல்ல பத்துக்க. எங்க அம்மா பார்த்தான்னு வச்சுக்க இதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா சரோஜா. ஆமாக்கா நல்ல வேலை அவ எங்க ஊர்ல இருக்காவ. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இல்லக்கா. ஆமா சரோஜா இதெல்லாம் தப்பு தான். ஆமாக்கா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாத்துக்கிடுங்க. என்னமெல்லாம் எங்கேயா துணி எடுக்க போய் கூப்பன் கிடைச்சின்னு வச்சுக்கிடுங்களா, அதுக்கு என்ன பரிசுன்னு விழுந்திருக்குன்னு கேட்கணுக்கா. ஒழுங்கா போய் அதை கேட்டு எனக்கு தான் 1 கோடி விழுந்திருக்குன்னு சொன்னாதான் என் மேல் பட்டு இப்படி பேசணும் பாத்துக்கிடுங்க. அட விளங்காத மூதேவி, என்ன நீ திருந்தவே இல்லையா? எதுக்கு அப்படி பேசியா? ஆமா திருந்திட்டான்னு நாங்க நினைச்சோம். மறுபடியும் பரிசு கிடைச்சா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து நான் யாசுவேங்க. நீ எல்லாம் ஒரு ஜென்மமா டோப்பமெண்ட. நான் யாசுவேன்னு சொல்லலக்கா. எனக்கு தான் 1 கோடி விழுந்திருக்கா. நீ போய் நல்லா கேட்டுட்டு வந்து சொல்லுவேன்னு சொன்னேக்கா. சரி சரோஜா உனக்கு பரிசு விழுந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் என்னதான் பணக்காரி ஆனாலும் எவ்வளவுதான் உயர்ந்து போனாலும் கொஞ்சம் தன்மையா பேசணும் பாத்துக்க. பெரிய ஆளோ சின்ன ஆளோ மதிச்சு பழகணும் சரோஜா. இந்த மாதிரிலாம் நடந்துக்கிடாத சரோஜா. சரிக்கா. இந்த டோப்பமெண்ட ஒரு காலம் திருந்த மாட்டாக்கா. நான் தெரிஞ்சிட்டேன், நீ பாப்பா. சரோஜா என்ன மாமா? எதுக்கு உனக்கு பரிசு விழுந்திருக்குன்னு என்கிட்ட போய் சொன்னா? இதுல வேற நீ மேடம்னு சொல்லியா? ஜூஸ் எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வந்து வேலை வாங்கியா? நான் ஊர்லயே எங்க அம்மா வீட்டுல இருந்திருப்பேன். உன் கூட வந்ததுக்கு நான் அசிங்கப்படுறேன் சரோஜா. உன் மூஞ்சிக்கெல்லாம் 1 கோடி விழுன்னு நினைச்சியோ? ஏ மாமா உங்க மூஞ்சி மாதிரி இருந்தா விழுமா? சை வாய் மூடு. என்னை மேடம்னு சொல்லியா? எல்லாரும் முன்னாலே அதுவும் என்ன இந்த மனுஷனுக்கு அப்போ வராத வீரம் இப்போ வந்திருக்கேன்னு? அப்போவோ மேடம்னு சொல்லுன்னு சொன்னோன்னே சரிங்க மேடம்ட்டு போனா குடும்பமே இப்படிதான் இருக்கும் போல. மாமா அப்பவே நீங்க 1 கோடி வேண்டான்ட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே? எதுக்கு மாமா என் கூட இருந்து என்னையவே சுத்தி சுத்தி வந்தியே? 1 கோடி ரூபா வரப்போகுதுன்னு ஆசை தானே உங்களுக்கும்? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா தொப்பி மட்டும் தான் இருக்கும், மண்டை இருக்காது மாமா. டோப்பமெண்ட அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி குத்துறால புருஷனே. நான் கூட என் புருஷனை இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டேன். அப்படியே மூஞ்ச சோகமா வச்சுட்டுல யாசியா. சே நான் எங்க அம்மா வீட்லயே இருந்திருப்பேன். உன் கூட வந்ததுக்கு இந்த பாத்திரம் தான் மிச்சம். ஆமா
அப்பவே நான் உங்களை உங்க அம்மா வீட்டுக்கு போக சொன்னேனே, ஏன் மாமா போவேல? 1 கோடி வரப்போகுதுன்னு தானே வாய் பிளந்துட்டே பின்னாலே வந்தியே. இப்போ நீங்க வாய் பேசக்கூடாது மாமா. பேசுனா ஊசியில நூலை கோர்த்து தச்சு விடுவேன் மாமா வாய. சே, நான் ஊருக்கே போறேன். போங்க மாமா, நாங்களும் கிளம்பி வரதா போறோம். வீட்டுக்கு மட்டும் போகாம வேற எங்கேயாவது போனி எழுதி வச்சுக்கிடுங்க மாமா. காலை ஒடிச்சு தோல்ல தொங்க விட்டுருவேன் மாமா. பிறகு நடக்கிறதுக்கு கால் இருக்காது, பார்த்து போங்க. சே, நான் போறேன். ஓப்பமண்ட பயங்கரமான வில்லியெல்லாம் பேசிட்டு இருக்கா. மூஞ்சி தொங்க விட்டுக்கிட்டு வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெட்டச்சி மேடம், நான் திருந்திட்டேன் நெட்டச்சி மேடம், என்னைய நம்புங்க. ஆமாமா நல்லா தெரியுதே. உள்ள போ, ஒரு சூறாவளி அடிக்கும். சூறாவளியில சிக்கி சின்ன பண்ணாம பேராத, உள்ள போ. நான் போய் அக்காவை பார்க்க போறேன். ஆமா அக்கா பக்காவா தான் இருக்கு, போ. என்ன மன்னிச்சிருங்க. யார் நீ? எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? ராணிக்கா, நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. அக்கா, நான் பாவம் இல்லையாக்கா? இந்த நாய் வேற எங்கக்கா போகும் உங்களை விட்டா? நீங்க சாதாரணமான ஆள் இல்லக்கா, நீங்க மகாராணி. என்ன மாதிரியா 1 கோடி ரூபா வந்துட்டுனோட அல்பத்தனமா நடந்துடுவிய? நீங்க எத்தனை கோடி இருந்தாலும் மகாராணி மாதிரி இருக்கீக்கா. ஒரு சின்னோண்டு விஷயத்துக்கு என்ன பேச்சு பேசிட்டே பத்தியலா? அப்படி பேசுனது நான் இல்லக்கா. உங்க கண்ணை பார்த்தாலே பயந்து நிக்கனா அப்படி பேசுவேனா? அது அப்படிலாம் பேசட்டும். இந்த கடைக்காரங்க ஏதோ பண்ணிருக்காக்கா அந்த டிக்கெட்டை வச்சு. ஏக்கா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. நீ நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ யாரு, எப்படிலாம் டைப்பா மொழிய மாத்துவாங்கலாம் எனக்கு தெரியும். என்ன சொன்ன? என் கண்ணை கையை விட்டு நோண்டி போட்டுருவியா? எங்க நோண்டு பாப்போம், தைரியம் இருக்கா உனக்கு? அக்கா, என்ன மன்னிச்சிருங்க. அது நான் இல்லக்கா, அது கோடீஸ்வரி சரோஜாக்கா. கொஞ்ச நேரம் அந்த திமிர்ல இருந்து நாய் ஆடிட்டு போயிட்டுக்கா. இது எப்பவுமே உங்க காலில் கிடக்க நன்றி உள்ள சரோஜாக்கா. என்னை மன்னிச்சிட்டேன்னு உங்க கையால தூக்கி விடுங்கக்கா. ஆசைப்பட்டுக்க. என் புருஷனை நான் மதிக்கிறது இல்லையோ? இந்த மாப்பிள்ளைக்கு என் மகளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுவ. நான் ஒன்னையெல்லாம் மதிச்சு என் வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு என்னையவே நீ அப்படிலாம் பேசுவ. அக்கா அக்கான்னு சும்மா நடிப்புக்கு நடிச்சுட்டு தெரிஞ்சிருக்கா. வாங்க போங்க, அவங்க இவங்க. என்ன உன் வீட்டுல நான் வேலை பார்த்தனோ? உன் சுயரூபம் இப்பதானே தெரிஞ்சிருக்கு. ஏக்கா, நீங்க சொல்லியது பார்த்தா நான் உங்களை ரொம்ப பேசிவிட்டேன். உங்களுக்கு என்னை மன்னிச்சிருங்க அக்கா. ஒண்ணு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு ஒரு வார்த்தையும் ஈரக்குலை அர்த்தமா இருந்து இதுல என்னை பார்த்து நக்கல் பாட்டு வேற படிச்சுட்டு தெரியா. இப்ப பாடு பாப்பா, என் முன்னாடி தைரியம் இருந்தேன். எப்பப்பா நானே எத்தனையோ பேர் பார்த்திருக்கேன். உன்னை மாதிரி யாரையும் பார்த்ததில்ல. 1 கோடி வருதுன்னு நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு போயிருக்கா. உண்மையிலே உனக்குலாம் பணம் வந்திருந்தா கடவுள் இதுக்குதான் குதிரையை அறிஞ்சுதான் கொம்பு கொடுக்கலையா? உனக்கும் அதேதான். இனி என் வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. எங்க மாமியார் தோட்டத்துல உனக்கு வேலையும் கிடையாது. மரியாதையா நீயும் உன் புருஷனும் பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏக்கா, அப்படி மட்டும் சொல்லாதுங்கக்கா. என்னை மன்னிச்சிருங்கக்கா. மன்னிப்பா? உனக்கா? உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. மன்னிக்கிற மாதிரியா நீ ஒரு வார்த்தையும் பேசியிருக்க? அதை விடு. பரிசு இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு கூட நீ அடங்குனியா? அங்க போய் கேட்டு வந்துதான் இப்ப காலில் வந்து கிடக்க. உனக்கெல்லாம் பரிசு விழுந்திருந்தா என்ன ஆயிட்டு இருக்கும்? வீடம் தாங்காது, நாடம் தாங்காது. உன்கிட்ட காரே இல்ல, அதுக்குள்ள வாங்காத காருக்கு என் பேர்ல இருக்க வேலை தான் கூப்பிட்டு தொடக்கி விடுவியோ? என்னைய சொல்லி அசிங்கப்படுத்துறியோ? உன் வீட்டுல வந்து நான் வேலை செய்ய வருவேன் கனவு கண்டியோ? என் கனவு எப்படி இந்த அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு? தெரிஞ்சிருக்கும் போல கனவுலாம் வெளியே போக ஆரம்பிச்சிச்சு. ஏக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. எனக்கு நீங்க வேலை தரலன்னா நான் யார்ட்டக்கா போய் வேலை கேட்பேன்? நான் எங்கக்கா போவேன்? இந்த ஊர்ல எனக்கு யாரு தெரியும்? எங்கேயா போ, எப்படியாவது வாழு. இனி எங்க தோட்டத்துல உனக்கு வேலை கிடையாது. என் மாமியார் வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. ரோசா, ரோசா, என்ன மைனி? இவளை எழுப்பி வெளியே கூட்டிக்கிட்டு போ. இனி இவளுக்கு நம்ம வீட்டுல இடம் கிடையாது, வேலையும் கொடுக்க கூடாது. மைனி ரொம்ப பாவம் மைனி. அவ பரிசு விழுந்திருக்கேன்னு சந்தோஷத்துல அப்படிலாம் பேசிவிட்டா பார்த்துடுங்க. நீங்க அப்படிலாம் வெளியெல்லாம் அனுப்பாதங்க. ஓஹோ, அப்ப இவ பேசினது உனக்கு சந்தோஷமா இருந்துச்சோ? என்ன சப்பாட்டுக்கு வரியா? மைனி, அவ பேசினாலும் எனக்கு வருத்தம் தான் மைனி. ஆனாலும் கஷ்டப்பட்டவா மைனி. எனக்கு பார்க்க இவ கஷ்டப்பட்டவ மாதிரி தெரியல. இவ பேச்செல்லாம் வேற மாதிரி இருந்து. நீ என்ன மதிச்சானே இவளை வெளியே அனுப்பு. மைனி, நான் உங்களை மதிச்சுதான் இருக்கேன் மைனி. நீங்க கண்டிப்பா அனுப்புனா நானும் வெளியே அனுப்பிடுவேன். ஆனாலும் அவ செஞ்ச தப்ப நம்மளும் செய்யக்கூடாது மைனி. பாவம், நம்மள நம்பி நம்ம தோட்டத்திலே வேலை பார்த்துட்டு இருந்தவன் ஏதோ ஒரு எண்ணத்துல பேசி விட்டா. அதுக்காக பெரிய மனசு பண்ணி நீங்க மன்னிக்கலாம் எப்படி? அவளை எப்படி மன்னிக்க முடியும்? என்ன பேச்சு நீ பேசுன? ராணியக்கா, நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். அப்படிலாம் பேச மாட்டேன் ராணியக்கா. நீ முதல்ல எழுந்துரு, என் காலை தொடாத. வீட்டை விட்டு வெளியே போ. இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாதுன்ட்டேன். உனக்கு இடம் கிடையாது, உன் குடும்பத்துக்கு இடம் கிடையாது. வேணாம்